ஹை டியர்ஸ், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா வில்லேஜ் வைப். ஆக்சுவலாக இந்த டைட்டிலில் நான் டியூப்பாக்கு ஒன் ஷாட் போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஒன் ஷாட் நான் அந்த அந்த ஒன் ஷாட் வந்துட்டு நாளைக்கு தான் போட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே. ஜிம்னாக்கும் அதே டைட்டிலில் போடணும்னு தோணுச்சு, அதனால் நான் போட்டிருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அண்ட் நான் போடுற டைட்டில் இல்லை ஸ்டோரி ஏதாவது ரிப்பீட்டாக வர மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச அப்படி வர சான்ஸ் இல்லை. மேபி எனக்கு டைட்டில் ஒழுங்காக வைக்க தெரியாதனால டைட்டில் மட்டும் ரிப்பீட்டாக ஏதாவது ஒன்று சொல்லுவேன். பட் உள்ள இருக்கிற ஸ்டோரி வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்றையே திருப்பி சொல்ல மாட்டேன். ஸோ டாபிக் வேணால் ஒன்று சொல்லலாம். எப்படி மீன்ஸ் வளரல. சரி, ஓகே. அட்லீஸ்ட் நான் சரி ஓகே டைட்டில் வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரி வரலாம், ஒரே மாதிரி. பட் உள்ள இருக்கிற ஸ்டோரி எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓகே டியர்ஸ், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வளருது வாய். சரி, ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஜிமின்லா, ஸோ அவர் வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், ஓகேவா. ஸோ அவர் வந்துட்டு எப்பயுமே ஒர்க்கு பிஸ்னஸ் இதே தான் அவருக்கு வந்துட்டு எனி டைம் இதே தான். ஸோ கொஞ்சம் கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு பர்சன், ஓகேவா. ஸோ இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல சாப்பிடாமே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்காரு. ஸோ அவரோட அம்மா கண்ணாப்பினான்னு திட்டிருக்காங்க. நீ எதுக்கு ஜிமின் வீட்டுக்கு வர? பேசாமல் நீ அங்கேயே இருந்து போயேன், தேவையில்லாமல் எதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு. சும்மா நானும் வீட்டுக்கு வரேன், நான் உங்களெல்லாம் பார்த்துக்குறேங்கிற ஒரு பேருக்கு தான் நீ வீட்டுக்கு வர. வந்தால் யார்ட்டேருந்து மூஞ்சி கொடுத்து பேசுகிறியா? வர நீ பாட்டுக்கு அந்த லேப்டாப் தூக்கிட்டு வந்து அப்படியே உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணுற. ஸோ திரும்ப அப்படி போய் படுத்துக்கிற. சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை, எதுவுமே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை என்கிட்டயாவது பேசுகிறியா? எதுவும் இல்லை. காலையில் ஆசையாக சாப்பாடு சமைச்சு வச்சா அப்படி நீ பாட்டுக்கு ஓடிட்டுருக்க. நீ இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கவேன், கண்டிப்பாக உனக்கெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்டா. தேவையில்லாமல் உனக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அவள் பல கற்பனை கனவோட வருவா. ஸோ அதுக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் கூட செட் ஆகவே மாட்டேன். அதனால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ டாப்பிக்கில் ஆரம்பித்து எதுக்கோ போயிட்டுருக்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே பேக் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பாரு. ஸோ போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்து அவரோட அம்மாவை ஹக் பண்ணி, அம்மா எனக்கு நீ போதுமா, இவ்வளோ திட்டிட்டு அப்படியாப்பட்டதுலேயும் சமைச்சு கொடுக்குற, நான் சாப்பிட்றதே இல்லைன்னு தெரிஞ்சும் நீ சமைக்கிற, இவ்வளோ திட்டுற, நான் உங்ககிட்ட பேசுகிறதே இல்லைன்னு தெரிஞ்சும் கூட நீ எனக்காக எல்லாமே பண்ணுற. இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பர்சன் யார் இருப்பா? ஸோ எனக்கு நீ போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடுறாரு. அவங்க அம்மாவுக்குன்னா கடுப்பாகுது. என்ன பையன், கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுறாங்க. போயிட்டு தான் அவங்களுக்கு தோணுது, இதுக்கு மேலே யாருக்காக சமைக்கணும், அவன் தான் போயிட்டானே, டெய்லி காலையில் எழுந்து செய்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு ஹாலில் உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்படி ஜிமின் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிருப்பாரு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா செம ஒர்க்கு அப்படின்னா எல்லாம் வந்துட்டு நிறைய பெண்டிங் ஒர்க் இருந்துட்டு எல்லாமே பார்த்து அவருக்கே டயர்டாயிருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஒர்க்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு செம்ம அடம் பிடிச்சிருக்கீங்க. என்னம்மா எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, என் கூட படிக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு ஃபோன் இருக்குது, ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களோட அப்பா வந்துட்டு இந்த ஃபோன் வச்சுக்குவேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஸோ அந்த ஃபோன் வந்துட்டு பழைய நோக்கியா மாடல் இருக்கும்ல, ஸோ பட்டன் ஃபோன் இருக்குல்ல, ஸோ அந்த பட்டன் ஃபோனு அப்படியே உங்களுக்கு வருது பாருங்கள் கோவம். இதெல்லாம் இந்த கால தாத்தா பாட்டி கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் நீ யூஸ் பண்ணுறப்பா, முதல்ல தூக்கி போட்டு வேறு ஃபோன் வாங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுற? நான் என்ன எனக்கு தனியாக கேட்டேன், ஒரு ஃபோன் வாங்கு, அதை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்களா, நான் அப்போ போய் வேணா அதை பார்த்துப்பேனா, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் உங்களோட அம்மா ஒயன் வாய் மூடு, பட்டு பிள்ளைக்கு எதுக்கடி ஃபோனு, அதுவும் டச் ஃபோன் வேறு கேட்குதா உனக்கு, எல்லாம் காலம் கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. சொன்னீங்க, அம்மா சும்மா இருமா, எல்லாம் நம்ம வச்சுக்கிறது போட்டு தான், நான் வந்துட்டு பத்திரமா வச்சுப்பேன், உடைக்க மாட்டேன், எதுவும் ஸ்க்ராட்ச் கூட பண்ண மாட்டேன், அப்புறம் தேவையில்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா, எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அப்புறம் டான்ஸ் ஆடி வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பருப்பு மற்ற எடுத்துடுறாங்க. அடி நாயே, உனக்கு டான்ஸ் வேறு கேட்குது, அதுவும் வீடியோ எடுத்து யாருக்கடி அனுப்ப போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ இல்லைம்மா, வீடியோ எடுத்து யாருக்கும் அனுப்பல மாட்டேன், நானே வச்சுப்பேன், இதெல்லாம் நான் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இல்லை எனக்கு ஒரு 60 வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் சின்ன வயசில் எப்படி இருந்தேன் இப்படியெல்லாம் ஆடுன்னு சொல்லிட்டு யாருக்காவது காட்டுறதுக்காகல, இல்லை நானே பார்க்கறதுக்காகல, என் வாழ்க்கையவே நீ வந்துட்டு கெடுக்கிறம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே பாரு, இன்னும் ஒரு வார்த்தை பேசினேன் அடுத்தது குழம்புல கரண்டி தாண்டி வரும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ நீங்களும்
என்ன வீடு இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பக்கம் போயிடுறீங்க. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் வந்துட்டு வில்லேஜ் சைடு இருக்கிறீங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான். எப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தோட்டம் காடெல்லாம் இருக்குது. பட் உங்களோட ஃபேமிலியில் ஆச்சு அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 4 வருஷமாக கேட்டுக்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு இப்போது காலேஜ் வந்துட்டு போகிறீங்க, ஓகேவா? ஸோ காலேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஆட்டம். ஸ்கூலில் இருக்கிறப்ப கூட எதுவும் தெரியல. ஏன்னா ஸ்கூலில் எழுதுறது படிக்கிறது இதே தான். ஆனால் காலேஜ்க்கு நீங்கள் போனதுக்கப்புறம் காலேஜும் வந்துட்டு ரொம்ப சிட்டி சைடெலாம் கிடையாது. உங்கள் ஊருக்குள்ளேயே தான் ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஓகேவா? ஸோ நல்லா படிப்பீங்க. அதனால் உங்களுக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கும். அப்படியே வந்துட்டு அங்கேயே சேர்த்துருப்பாங்க. சரி இப்போல்லாம் வெளியெல்லாம் போவேணான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ தான் ஃபீலாக இருக்குது. சே, ஒழுங்காக படிக்காமல் இருந்திருந்தால் எப்படி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி தான் அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஊரில் வேறு காலேஜ் இல்லை, இந்த ஒரு காலேஜ் தவிர பக்கத்து ஊருக்காவது அனுப்பியிருப்பாங்க. அப்படியாவது ஃபோன் வாங்கியிருக்கலாம். ஐயோ கடவுளே, உன் நிலமை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கோவம் வருது. அப்படியே வாய்க்கால் வரப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ உங்களோட தோட்டத்தில் அங்கே போயிட்டு காலை தண்ணிக்குள்ளே விட்டு விளையாடிட்டு சும்மா அப்படியே டென்ஷனில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே தண்ணியில் காலெலாம் நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு மாதிரி சோகமாக. அந்த டைமில் கரெக்டாக லைட்டாக தூர மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு வானத்தை பார்க்குறீங்க. லைட்டாக மோடமாக வேறு தான் இருக்கா. என்னடா அது மோடமாக இருக்கா, மழை வேறு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி சரி 2 துளி தானே துளிக்குது அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கீங்க. ஆனால் சடன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மழை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல. ஐயோ என்னடா அது இப்படி திடீர்னு மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடுறீங்க. அது தாவணி பாவாடை போட்டிருப்பீங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கரெக்டாக ஓடவும் முடியல, பாவாடை தடுக்குது. அப்படியே பாவாடையில் இழுத்து அப்படியே இடுப்புல சொருகிட்டு கடவுளே புயல் வேகத்தில் போயிட்டுருக்கிற குறுக்கு எது வராமல் பார்த்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு மழைனா அலர்ஜி, பிடிக்கவே பிடிக்காது, மழையே பிடிக்காது. ஸோ இப்படி ஃபுல்லாக நினைஞ்சே போயிட்டீங்க. அப்போவும் வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே ஒரு துளி கூட மேலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க. ஓயன் என்னடி மழை வரதுக்கு முன்னாடி வர தெரியாத வீட்டுக்கு, இப்படி நினைஞ்சு போய் வந்திருக்க? ஆமாம் மேடமுக்கு தான் மழையே ஆகாதில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் என் ஆசை பாரு மழையில் நினைச்சிட்டு வரணும்னு, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு குளிக்கிறேன்ட்டு போகிறீங்க. ஆமாம் மேடம் வந்துட்டு உலக அழகி, இவங்களுக்கு மழை தண்ணி மேலே பட்டால் அப்படியே அழகு குறைஞ்சிரும், குளிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் குளிக்கிறப்போ அம்மா பஜ்ஜி சுட்டு தெரியா அப்படிங்கிறீங்க. செருப்பு பிஞ்சிரும், மழையே ஆகாது, ஆனால் மழை வந்து பஜ்ஜி மட்டும் ஆகுமா போடி அப்படின்ட்டு போயிடுறாங்களா? சொன்னீங்க. ஆமாம் இதுதான் நான் கேட்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க. சே பேசாமல் ஹாஸ்டலுக்கு போயிருக்கலாம். ஹாஸ்டலில் இருந்திருந்தா வீட்டுக்கு வரா உள்ள ஒரு நாளைக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்து கவனிச்சிருப்பாங்க. என் வாழ்க்கையில் எதுக்குமே கொடுப்பனே இல்லை கடவுளே அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி தான் அவங்க டேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் உங்கள் லைஃப் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அந்த பக்கம் ஜிம்மின் லைஃப் வந்துட்டு வேலைன்னு வேலையை பார்த்தே போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியே டேஸ்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வேண்டாம் வெறுப்பா காலேஜ் போகிறது ஒரு மாதிரி, எல்லோரும் வந்துட்டு ஃபோனில் யூஸ் பண்ணுறது பார்த்தா ஏக்கமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்க. வாடி ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு கூப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் போய் நின்னீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. பட் அவங்க அழகாக இருக்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் டிலீட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவில் அழகாக இருக்கீங்கன்னு வைங்களேன், அதை அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருப்பாங்களா. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு அதில் டிலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க அழகாக இருக்கிறது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு எப்படி இருந்தாலும் கவலை அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் யார் ஃபோட்டோ எடுக்கப்பட்டா கூட போக மாட்டீங்க. எனக்கெல்லாம் ஃபோட்டோ பிடிக்கல, போஸெல்லாம் கொடுக்க முடியாது, கிளம்பு அப்படின்ட்டு போயிடுவீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆமாம் இவ்வளோ கூப்பிட்டு ஓவராக சீன் போடுவா, வேணாப்போ நாமளே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோவில் எடுத்துப்பாங்க, வீடியோவில் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஏக்கமாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒரு 6 மாதம் அப்படி ஸ்கிப் ஆகிட்டே இருந்திருக்கும். அப்படி தான் ஒரு நாள் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த வாய்க்கால் தண்ணி இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இந்த வரப்பு தண்ணியாக எதை சொல்லுவாங்கள்ல, ரொம்ப கம்மியாக தண்ணி போகும்ல காட்டுக்கு பாய்ச்சிறப்போ. ஸோ அந்த இடம் தான் உட்காந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு சும்மா அப்படியே விளையாடிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சே என்ன இது, நம்மளும் படித்தோம், நம்ம அப்படியாகவும் இப்படியாகவும் நினச்சி படித்தோம். ஆனால் காலேஜ் போயிட்டு எனக்கு எது மாதிரி ஆகிற மாதிரி தெரியலையே. நான் இந்த கிராமத்துக்குள்ளே தான் குப்பை கொட்டுவேனா, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது மேடம்க்கு ஃப்யூச்சரை பற்றின பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சவுண்ட் கேட்குது. என்னென்னா வயன் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேட்குது. திரும்பி பார்த்தா அம்மா வாய்ஸ் தான். என்னாம்மா அப்படின்னு கத்துறீங்க. அதாவது கண்ணுக்கு வந்துட்டு தெரியலை, ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்குது. என்னாம்மா அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. எங்கடி இருக்க அப்படின்னு கத்துறாங்க. இதான் இங்கே வரக்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன். ஏம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஏம்மா
உன் அப்பா கூப்பிட்றாருடி வா அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்பா கூப்பிடுதா இதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நெஞ்சு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனால் அப்பா தான் உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு அது இது வாங்கி வச்சுருக்காரு. ஆ என்னது திடீர்னு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, என்ன பொண்ணு பார்க்க இது வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே மண்டையிலேயே ஒன்று கொட்டி வெக்கமே இல்லை. இப்போ தான் 19 வயசு அதுக்குள்ளே பொண்ணு பார்க்க வராங்களே, நினப்பு தான் உனக்கு பொழப்பு கெடுக்குதா, ஏன் மறந்துட்டியா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் அதனால தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு பர்த்டே இல்லை மறந்தே போயிடுச்சு எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. ஆமாம் கிழவிக்கு 80 வயசு ஆகுது, ஸோ எல்லாம் மறந்து போகுது. 19 வயசு தான் ஆகுது, அதுலேயே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாம் மறக்குது அப்படின்னு சொல்லிட்டுனாலும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சரிம்மா திட்டாதம்மா. ஆமாம் அப்போ என்ன ட்ரெஸ் பாது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு வாங்கலான்னு யோசித்தேன். நான் ஏதோ இந்த சுடிதார்லாம் போடுவீங்கள அதுதான் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் உனக்கு தாவணி பாவாடை தான் அழகாக இருக்குன்ட்டு இதே வாங்கிட்டோம் என்ன அப்படிங்கிறாங்க. நினச்சேன், நான் அப்போவே நினச்சேன். நீ எப்போ எனக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்கப்பா, எப்போ பார்த்தாலும் சின்ன வயசில் பட்டு பாவாடை சட்டை தான் வாங்கி தருவேன், இப்போ தாவணி பாவாடை வாங்கி தரேன் அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு சாரி வாங்கி தருவீங்க. நான்லாம் மற்ற பிள்ளைங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸை என்னைக்கு போட்டு அழகு பார்ப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறீங்க. அவங்களோட அப்பாவும் சிரிச்சுட்டே, இல்லைடா எனக்கு கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, உன்னையே கூப்பிட்டு போகிறேன்னு தான் கேட்டேன், உன் அம்மா தான் வேணான்ட்டா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் உங்களோட அம்மாவும் முறைக்கிறீங்க. எனக்கு எதுவுமே கிடைக்க விட மாட்டேல்ல நீ, அவ்வளோ பொறாமை அப்படிங்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா, ஆமாம் லைட்டாக பொறாமை தாண்டி, உன் அம்மா நானே இதெல்லாம் போடல, நீ மட்டும் எப்படி இதெல்லாம் போட்டுருவ அதனால தான் இதையே கட்டியிருக்கடை அப்படிங்கிறாங்களா. சுத்தமாக விளையாட்டுக்கு பேசுவாங்க. நீங்களும் அப்படியே வாங்கி தந்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட அப்பா எது வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி செம்மையாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு தூங்கி எந்திரிக்கிறீங்க. ஒரே பொண்ணு செல்ல பொண்ணு வேறையா. ஸோ அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான், அப்புறம் சித்தி பொண்ணெல்லாம் இருக்காலும். ஸோ அவள் தங்கச்சி ஒருத்தி இருப்பா ஓகேவா, பெருசாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு பர்த்டே இல்லை. ஸோ நீங்கள் தூங்கிட்டே இருக்கிறீங்க. உங்களோட அப்பா வந்துட்டு வேணுமா அப்படிங்கிறாரு. ஐயோ இன்றைக்கி எனக்கு பிறந்த நாளா, போச்சு எல்லோரும் என்கிட்ட வந்துட்டு பேசுவாங்க, விஷயம்லாம் பண்ணுவாங்க, இப்போ நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி, நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் டைப்பா. ஸோ அதனால் ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே உங்களோட டேடி வந்துட்டு எழுப்புறாரு. வேணுமா எந்திரிடா அப்படின்னு சொன்னீங்க. பா எந்திரிட்டப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் எழுந்திரிச்சு அப்புறம் போயிட்டு டேடி ரெடியெல்லாம் ஆக சொன்னாங்களா. ஸோ நீங்களும் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு வரீங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கிறாங்க. நீங்களும் எத்தனை வருஷம் ஆனாலும் இது மட்டும் மாறாது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட டேடி வந்துட்டு எல்லாத்துக்கும் பிரசாதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களோட எல்லா பர்த்டேக்கும் அவர் வந்துட்டு கோவிலில் வந்துட்டு அன்னதானம் மாதிரி பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் இத்தனை பண்ணுற நீ ஒரு ஃபோன் வாங்கி தரியா போப்பா அப்படிங்கிற மாதிரி சலிச்சுட்டு அப்படி போய் உட்காந்துக்கிறீங்க ஒரு ஓரமாக. ஸோ உங்கள் டேடி உங்களை பார்த்துட்டு அப்படியே வர்றாரு. ஸோ மற்றவங்களை சாப்பாடெல்லாம் போட சொல்லிட்டு அவர் வராரு, வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா ஏன் அப்படி வந்து உட்காந்துருக்க, என் தங்கத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் தங்கத்துக்கு ஒன்றும் இல்லை போ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சொல்லு அப்படின்னு சொல்கிறாரா. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா அவங்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நீங்கள் திருப்பி அதை கேட்கலாம். ஆனாலும் அந்த சோகம் உங்களுக்கு இருக்குது, ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது ஃபோன் வேணும் அப்படிங்கிறது. அதனால் வந்துட்டு ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா, ஒரு மாதிரி சல்ப்பாக இருந்துச்சு அதை வந்து உட்காந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்படியா சரி ஓகே, எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க, நீயும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கும் பசி. ஸோ அப்படியே நீங்களும் போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஸோ இப்படி தான் அந்த அன்னதானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்னடா அது எல்லா வருஷமும் பர்த்டே இப்படியே தான் போகுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே அமைதியாக உட்காருவோம். உங்கள் டேடி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. நீங்கள் ஏன்பா அப்படிங்கிறீங்க. அதுவா என் கையில் எனக்கு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் கையிலையா, என் வாழ்க்கையும் கையில் தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறீங்க. அவர் சிரிச்சிட்டே, அதில்லை இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. ஸோ பார்த்தா ஃபோனு, அதுவும் வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி டச்சு ஸ்க்ரீன் ஓகேவா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான், அதுவும் வந்துட்டு செம பெருசாக இருக்கா. அப்போ என்னது ஃபோனா, எனக்கு இது ப்ராங்க் பண்ணுறீங்களா வெறும் அட்டையை வச்சு அப்படிங்கிறீங்க. திறந்து பாரு அப்படிங்கிறாரு. ஸோ திறந்து பார்த்தா புது ஃபோன் உங்களுக்காக வாங்கியிருக்காரு. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்போ நிஜமாக இது எனக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சத்தியமாக உனக்கு தான், நான் என்ன ஊரில் போகிறவங்களுக்கா வாங்கி தருவேன் அப்படிங்கிறாரு.
அப்போ நீ தான் உனக்கு தான் ஃபோன்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்லப்பா, அப்புறம் என்னப்பா வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்கள் டேடி வந்துட்டு, அதுவா, ஆமாம், என் பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா, அவள் நல்லா இல்லாத மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாம் டெலிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த இன்சிடெண்ட்டு அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அதனால் வந்துட்டு, இனிமேல் உன்னோட ஃபோனு நீ எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம், நீ எவ்வளோ வீடியோ வேணால் எடுக்கலாம், சரியா, இந்தா வச்சுக்கோ, உனக்கு பிறந்த நாள் கிஃப்ட் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு செம ஹாப்பியாக இதை ஒரு ஹக் பண்ணி கிசெல்லாம் பண்ணிவிட்டு, அப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஸோ தோட்டத்துக்கு அந்த வாய்க்கால் இருக்கிறதுல வரப்பு, ஸோ அந்த தண்ணி பயிர் இடத்துக்கு தான் எப்பவுமே போய் உட்காந்துப்பீங்க. ஸோ அந்த ஃபோனை தூக்கிட்டு அங்கே போயிடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பிரித்து சிம்மெல்லாம் கொடுத்துருப்பாரு, போட்டுட்ருக்கீங்க. இப்போது அந்த ஃபோன்லாம் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இன்செர்ட் பண்ணி உள்ளே லாகினா அவ்வளோ வந்துட்டு லாகின் தானே பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரியா அது புதுசாக கேட்குது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடியெல்லாம் கேட்குது. நீங்களே ஒன்றா க்ரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் படித்த பொண்ணு தானே, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியுது. அப்படியே ஒன்றா பண்ணி கரெக்டாக ஒரு வழியாக அந்த ஃபோனை வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க, செட்டப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்துட்டு, இது ஏன் ஃபோனா, எனக்கு மட்டுமா, அடக்கடவுள் இவ்வளோ பெரிய ஃபோனா, என் ஃப்ரெண்ட்ஸை விட என்னோடய ஃபோன் பெருசாக இருக்கே, துளி வேலை ஃபோன் வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டாலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு வேறு வருது. சரி ஓகே, பர்த்டே அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த வாய்க்காலுக்குள்ளே தண்ணி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே இறங்கி நின்றுட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எடுத்தால் அது வந்துட்டு செம்ம அழகாக இருக்குது. உங்களோட அந்த ட்ரெஸ்ஸுக்கு, உங்கள் கலருக்கு, அந்த ஃபோட்டோவுக்கு, அந்த பேக்ரவுண்டுக்கு செம்மையாக இருக்குது. அம்மாடியோ, ஃபோட்டோ எடுத்தால் நான் இவ்வளோ அழகாக இருப்பேனா, ஆனால் அவளுங்க ஃபோனில் மட்டும் நான் கேவலமாக இருக்கேன் ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. சரி ஓகே, என்னமோ இந்த ஃபோன் இனிமேல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சும்மா ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறமா, ஆமாம் இவங்கெல்லாம் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, வாட்ஸ்அப் கூட வேணாம் ஆனால் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போது நம்மளும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லாம் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக மறுபடியும் உங்களோட அம்மா கூப்பிட்டுறாங்க, வைனே அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வந்து, ஏதோ உங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்தாரா, எனக்கு காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் உனக்கு காட்டணும், என் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்படியே காதை பிடிச்சி திருகுறாங்க. இன்னும் வாய் ஓவராக போகுது, ஏதோ போனால் போச்சு அதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்க சொல்லி நான் தான் சொன்னேன், கடைசியில் பற்றியா என்னையப்பா அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் அப்பா திரும்பி பார்க்குறீங்க, நிஜமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா அவள் தான் சொன்னான், இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஸோ நீ மட்டும் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்லன்ட்டு அவங்க நல்லா இருந்தால் போச்சுன்னா அந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிறாங்க, நீ ஏதோ புலம்பிகிட்டு இருந்தியாமாவே, அதனால தான் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு சொல்லி கேட்டா, அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் சாரிம்மா அப்படின்னு சொல்லவும், உன் புத்தி எனக்கு தெரியாதா என்ன, போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வாமா நம்ம 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அம்மா அப்பா கூட எல்லாம். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் போயிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் வந்துட்டு இந்த லீவ் விடுவாங்க, ஸ்டடி லீவெல்லாம். ஸோ அந்த மாதிரி லீவு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் எப்பவும் போல் தான் ஒர்க்குன்னு ஒர்க்கே பார்த்துட்ருக்காரு. உங்களோட ஆக்சுவலாக ஜிமினோட அம்மா இருக்காங்களா, ஸோ அவங்க வந்துட்டு இங்கே பாரு மறைய ஆக்காட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம் வந்துட்டு வேணாம்மா அப்படிங்கிறாரு. எப்படிடா, எப்படி சாப்பிடாமையே வேலை செஞ்சுட்டு இருக்க போறியா என்ன, நீ என்ன மனுஷனா இல்லை என்ன, ஒரு வாய் சாப்பிடக்கூட உனக்கு டைம் இல்லையா, அப்படியான்னு பேசிட்டு அப்படியே வாய் அப்படியே இடிப்பாங்களோ. ஸோ சாப்பாட்டை வாய் திறக்க சொல்லி, ஸோ அந்த மாதிரி இடிச்சு தான் ஊட்டியிருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாரா, ஸோ அதனால் அப்படியே இடிச்சு தான் ஊட்டுவாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னால் முடியல, வேலை செய்யறப்ப தொல்லை பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஊட்டுற சாப்பாடே வாங்கி சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படியே ஜிமினோட அம்மா சாப்பாடு ஊட்டிக்கிட்டே, டே ஜிமினா, என்னம்மா, அது வந்து அம்மாவை எத்தனை நாளைக்கு இதே மாதிரி சாப்பாடு பண்ணி வேலை செஞ்சு கஷ்டப்படுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் மெய்டு ஏதாவது வச்சுக்கலான்னு சொல்கிறல, நீ தான் கேட்க மாட்டேங்கிற, நான் வேணா யாரும் ஆள் பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாப்பா நான் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு அடி, என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் இல்லைடா, இப்போது மெய்டு யாராவது வச்சோன்னா உனக்கு இது மாதிரி வந்து ஊட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்குமா அவங்க வந்து என்ன கூட்டணும் அப்படின்னு சொல்லவும், தெரியுதுல்ல, அதான் அது வந்து ஜிம்னா உனக்கு நான் வேணா அம்மா ஒரு பொண்ணு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், அம்மா உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன்டா ப்ளீஸ்டா, சமத்தா கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு, ஏதோ யாரோ சொன்னாங்க உனக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவளோட வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு, இன்றைக்கி எதுக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க போகிற நீ அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்கவும், அது என்னமோ கோபத்தில் சொல்கிறது தான், ஆனால்
உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன், சமத்தான பையன், எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் இல்லாத ஒரு க்யூட் குழந்த பையன் யாராவது ஒரு பொண்ணுக்கு கிடைக்குவாங்களா என்ன? ஸோ அந்த பொண்ணு லக்கிடா அப்படிங்கிறாங்க. அம்மா சாமி, அப்படியே மாற்றி பேசுகிறம்மா, நீ பொழைச்சிக்குவேன், உன்னெல்லாம் அரசியலில் தான் சேர்த்தணும் அப்படிங்கிறாரு. நீ என்னை எங்கே சேர்த்த வேண்டாம், பாய முடிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இந்த ஃபோட்டோ பாரு, இந்த ஃபோட்டோ பாருன்ட்டு கையில் ஃபோட்டோலாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ ஜிமினாவும் நினச்சேன், என்னடா என்னைக்கு இல்லாமல் சாப்பாடெல்லாம் ஊட்டி கொண்டு வரையேன்னு, இதுதான் நான் வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி இல்லைடா, சாப்பிட்டு இருந்தால் கொண்டு வந்தேன், அப்படியே இதே காட்டலான்னு. இதில் பாரு, இந்த பொண்ணு செம்மையாக இருக்கால, இந்த பொண்ணு பாரு, உனக்கு யார் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மேலே ஃபோட்டோவாக காட்டிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபோட்டோக்கு மேலே கையில் வச்சுருக்காங்க. ஸோ ஜிமினுக்கு தலையை சுற்றுது. என்னம்மா ஒட்டுக்கா எத்தனை பேர்த்த காட்டுற அப்படிங்கிறாரு. இது கம்மி தான்டா, என்கிட்ட இன்னும் நிறைய ஃபோட்டோ இருக்குது, உனக்கு இது எல்லாத்துலேயும் ஒன்று செலக்ட் பண்ணுவியா, அதுக்கப்புறம் நான் அடுத்து ஒரு 10 தடவை இந்த மாதிரி காட்டுவேன், 25 ஸோ அதில் எல்லாத்துலேயும் ஒன்று செலக்ட் பண்ணி, ஸோ அதில் ஒரு செலக்ட் பண்ணிக்குவியா, ஓகேவா? உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணல, நல்லா தேடி பிடிச்சி சல்லடை போட்டு தேட வேணும்ல என் மருமகளை அப்படிங்கிறாங்க. ஐயோ சத்தியமாக முடியாதுமா, என்னால் முடியாது, ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மறுபடியும் லேப்டாப்பில் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ ஜிமின் ஆட சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லேப்டாப்பில் ஒர்க் பார்க்குறாரா. ஸோ அந்த அம்மா இவன் சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பிளேட்டில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கரெக்டாக இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அந்த வாய்க்கால் இருக்குல்ல, ஸோ அந்த வரப்பில் உட்காந்து அந்த தண்ணிக்குள்ளே காலை விட்டுட்டு அப்படியே சும்மா விளையாடிட்டு சும்மா குட்டி குட்டி வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, ஆமாம் அன்றைக்கி இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ணோம்ல, அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாகின்லாம் பண்ணுறப்போ புதுசாக நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்னா இந்த சஜஷன் காட்டும்ல, ஃப்ரெண்ட்ஸ் சஜஷனாக இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் நிறைய பேர்த்து அது காட்டும்ல. ஸோ இதில் யாரையாவது ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் இது, அதுக்கப்புறம் நிறையா இதுதோ காட்டும், நிறையா ஃபாலோவர்ஸ் யாருக்கு இருக்காங்களோ அவங்களதெல்லாம் காட்டும்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய ஐடி காட்டிட்டுருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக அது என்னென்னு தெரியல, அதில் வர எல்லாத்துக்கும் ஓகே 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 ஓகேன்னு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ எப்படின்னா ஜிமினோட ஐடியும் இருக்கும். ஸோ அவர் எல்லாமே வச்சுருப்பாரு, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வச்சுருப்பாரு. ஸோ அவரோட ஐடிக்கும் சேர்த்து ரெக்வஸ்ட் கொடுத்து விட்டுறீங்க. ஸோ கொடுத்து விட்டுட்டு என்னவோ இது ஒரு 5 இது கேட்டுச்சு, கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர்த்துக்கு ரெக்வஸ்ட், அந்த ஃபாலோ ரெக்வஸ்ட்டுக்குள்ளே ஃபாலோனுக்குள்ளே ஸோ அந்த ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து உள்ளே போய்ட்டு அந்த ஃபீட்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போது நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த ப்ரொஃபைல்லாம் வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி தான் அதை எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா என்னது நம்மளது ப்ரொஃபைல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உங்களோட ஃபோட்டோலாம் எடுத்திருப்பீங்க இல்லை, அதை ஃபஸ்ட் டைம் எடுத்திருப்பீங்களா, அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ ப்ரொஃபைலாக வைக்கிறீங்க. ஸோ வச்சுட்டு அடுத்து சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் அந்த ஃபாலோ கொடுத்துருப்பீங்களோ, ஸோ அது ஜிமினுக்கு நோட்டிஃபிகேஷனாக போகுது. ஸோ ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மெசேஜான்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது பிஸ்னஸ் ப்ரப்போசலா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அது ஒரு 5 பேர்த்த ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் யாரும் இல்லை. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னது ஏதோ பொண்ணு ஐடியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நீங்கள் எடுத்த வீடியோலாம் இருக்குல்ல, ஸோ அதில் ஏதாவது போஸ்ட் போடலாமான்னு யோசிப்பீங்க. சரி ஓகே ஃபோட்டோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவே போஸ்ட்டாக போடுறீங்க. கரெக்டாக அது அவருக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வரும். அவர் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு இது பண்ணுறப்போ ஃபாலோ பேக் போயிடும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஃபாலோவர் மாதிரி வந்துடும். ஸோ அது ஜிமின்தாங்கிற மாதிரி இருக்கும். அது அவருக்கு தெரியல, அவர் உங்களை ஃபாலோ பேக் கொடுத்தது. ஆனால் அந்த போஸ்ட் இருக்குதுல்ல, ஸோ அந்த நீங்கள் போட்ட போஸ்ட் பார்க்குறாரு. பார்த்தா செம்ம க்யூட்டாக அது அவனி பாவாடை போட்டுட்டு அழகாக அந்த ஒரு ஃபோட்டோ செம்ம அழகாக இருக்குது. அவர் எதுவும் தெரியல, எந்த ஃபோட்டோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டார், சும்மா டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டார். பட் அதை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபோட்டோ ஒரு 2 செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அதுக்குள்ளே அவருக்கு டே ஜிமினான்னு ஒரு சத்தம். ஸோ அவர் அப்படியே அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரா. ஸோ அவரோட அம்மா கூப்பிட்டே வராங்க. பார்த்தா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்ருக்காரு. டே ஜிமினா, யாரா அந்த பொண்ணு? உனக்கு இப்படி தான் பிடிக்குமா, இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா, யாரா சொல்கிறா சீக்கிரம் அவங்க வீட்டில் போய் பேசிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஜிமின் ஸோ என்னம்மா, அது ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு, அது என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அந்த பக்கம் வச்சிடுறாரு. ஆனால் ஜிமினோட அம்மா அதை விடாத மாதிரி தெரியல. அப்படியே அந்த ஃபோனை எடுத்து பார்த்துருக்குறாங்க. உங்கள் ஃபோட்டோ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. உங்களை எப்படி இருக்கா பார்த்தியா, இப்படி தான் ஒரு பொண்ணு தேடிட்டு இருந்தேன், கடவுளாக பார்த்தியா கண்ணில் காட்டிட்டான், விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் தானே யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க, ஹாய்னு வருது. பார்த்தா ஜிமினோட ஐடியிலேருந்து வருது.
என்னது ஏதோ மெசேஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஹாய் அப்படின்னு அனுப்புகிறீங்க. நீங்கள் யாருன்னு அனுப்பவும் நான் வந்துட்டு என்னோடய பேர் ஜிமின். இது வரைக்கும் நான் வெறும் ஜிமின் தான். ஸோ உனக்கு ஓகே அப்படின்னா இனிமேல் நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பிட்டுருக்குது. ஸோ நீங்கள் பாய் ஃப்ரெண்டா பொறுக்கியாக இருக்குது, ஒரே மெசேஜில் பாய் ஃப்ரெண்ட் வரைக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கூடலாம் பேச மாட்டேன், நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம்னோட அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா, ரொம்ப குடும்ப கட்டுப்பாடோட பொண்ணாட்டு இருக்குது, எப்படி பேசுகிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் கேட்குறாங்க. நீங்கள் எதார்த்தமாக எல்லாமே சொல்லிடுறீங்க. ஸோ நீங்களும் கேட்குறீங்க நீங்கள் எங்கன்னு. ஸோ ஜிமோட அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜிமின் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃபோட்டோ டிபியில் இருக்கிறது யார், எந்த ஹீரோ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமினோட அம்மா வந்துட்டு ஹீரோவா, இல்லை அது என்னோடய ஃபோட்டோ தான் அப்படிங்கிறாங்க. நீங்களா இது அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் நான் தான். ஏன் நீ ஹீரோயின் மாதிரி இருக்கிறப்போ நான் ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோடையும் சொல்லுது. நீங்கள் ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஸ்ஸே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு அம்மா கூப்பிட்றாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ ஜிமினோட அம்மா வந்துட்டு ஓகே ஓகே எப்படியாவது இதை டெவலப் பண்ணிவிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண அத்தனை மெசேஜும் டெலிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த சேட்டை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப கைண்டாக பேசுகிற, ரொம்ப க்யூட்டாக பேசுகிற, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ ரொம்ப செம்ம அழகாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ரொம்ப இதாக போகாமல் நீட்டாக டீசெண்டாக பேசுகிற மாதிரி உங்களை அப்படி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அதையும் டெலிட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மட்டும், அதாவது அவங்களுக்கு மட்டும் டெலிட் ஆகிடும், உங்களுக்கு ஆகாது. ஸோ அதை டெலிட் பண்ணிவிட்டு ஜிமின் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே கட்டில் படுத்துட்டு பார்க்குறீங்க. ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோனில் இருந்துட்டு மறுபடியும் ஒரு மெசேஜ். என்னென்னு பார்த்தா அவங்க தான் நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, ஸோ ரொம்ப கைண்டாக இருக்க, எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு இந்த மாதிரி நம்மளை பேசினா நல்லாயிருக்கும்ல. ஸோ அதுதான் ஹாப்பியாக இருக்குது. அப்படி வந்துட்டு நீங்கள் ரொம்ப கைண்டு, நீங்கள் ரொம்பவே க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை அப்படியே ரிப்பீட்டாக நீங்கள் திருப்பி அனுப்பிடுறீங்க. ஸோ இது வந்துட்டு ஜிமின் தான் பார்ப்பாரு. ஸோ பார்க்கவும் என்னது நான் க்யூட்டா கைண்டா, நான் என்ன க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய்ட்டு கண்ணாடி கிட்டே நின்று அவரோட வேஸை பார்த்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ஜிமின் அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சன் பக்கம் ஓடிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு கண்ணாடி சும்மா திரும்பி மூஞ்சி பார்க்குறாரு. அப்படி என்ன நான் க்யூட்டாக இருக்கேன், நான் க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதே தான் மண்டக்குள்ளே ஓடுது. ஸோ திரும்ப வந்துட்டு நான் என்ன க்யூட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்குது. நீங்களும் வந்துட்டு ஆமாம் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, எப்படின்னா குட்டி குட்டி கண்ணு, குட்டி மூக்கு, குட்டி காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒவ்வொன்றையும் வர்ணித்து சொல்கிறீங்க உங்களோட ஹேர் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு செகண்டே அவரே ப்ளஷ் ஆகுறாரு. ஏன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்களை மிகைப்படுத்தி சொல்கிறப்போ அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி தான். ஸோ ஜிமின் போய் கண்ணாடிக்கிட்ட நின்று தான் 1 மணி நேரம் அந்த மூக்கை பார்க்குறாரு, காதை பார்க்குறாரு, கண்ணை பார்க்குறாரு, வாயை பார்க்குறாரு, தொட்டு பார்த்துக்கிறாரு. அப்படியா இது என்ன க்யூட்டாக இருக்குது, இந்த கண் எப்படி க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் அம்மாவுக்குன்னா சிரிப்பாக இருக்குது. இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை உண்டு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் திரும்ப சரி ஓகே நீ தான் க்யூட்டாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் க்யூட்டாக இருக்கேனா, நீங்கள் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இல்லை, அழகுனா பொண்ணுங்க தான் அழகு, ஸோ அழகுங்கிற பேர் எப்போவுமே பொண்ணுங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நீங்கள் என்ன இது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுகிறப்ப எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது அவங்க கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு டைம் பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உங்ககிட்ட பேசியிருப்பார். வாழ்க்கையிலே அவர் அவ்வளோ நேரம் ஒருத்தங்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணது இன்றைக்கே தான். அடக்கடலை எவ்வளோ ஒர்க்கு பெண்டிங் இருக்குது, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் அங்கேயே வச்சுட்டு போயிருப்பார். ஸோ ஜிமின் ஃபோனுக்கு எந்த பாஸ்வேர்ட் எல்லாம் கிடையாது. அப்படியே அவங்களோட மற்ற திரும்ப பூனைக்குட்டியாட்ட வந்து அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. சேட்டெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு பரவாயில்லையே பையன் தேறிட்டான், நான் கூட நினச்சேன் இவன் எதுக்கும் ஆக மாட்டான்னு, அட்லீஸ்ட் நல்லா பேசியிருக்கான், நடத்துட்டா ஜிமினா நடத்து, அந்த பொண்ணை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரே ஓட்டம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஓடிடுறாங்க.
2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டிலேருந்து மறுபடியும் தோட்டத்துக்கு தானே போகிறீங்க. ஸோ தோட்டத்தில் போய் உட்காந்துட்டு அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஸோ தோட்டத்தில் உட்காந்துட்டு திரும்ப அந்த தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு சின்ன சின்ன வீடியோலாம் எடுக்கிறது, வீடியோ கிளிப்லாம் போடுறது, பாட்டு எடிட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் போடுறது, போஸ்ட்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி நல்லாயிருக்கு இந்த ஃபீல் உங்களுக்கு. ஸோ அழகாக நிறையா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்களா. ஸோ கரெக்டாக வந்துட்டு ஜிமினுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போகுது. அவரும் பார்க்குறாரு. இப்போல்லாம் வந்துட்டு இந்த இன்ஸ்டாவுக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சவுண்ட் வச்சுருப்பாரு. ஏன்னா உங்களோட மெசேஜ் வரும்ல, ஸோ இன்ஸ்டாவில் அதனால். ஸோ நீங்களும் வந்துட்டு அதை போஸ்ட் போடவும் கரெக்டாக அவருக்கு நோட்டிஃபிகேஷன் போகுது. எடுத்து பார்க்குறாரு. க்யூட்டாக ஒரு சின்ன ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அழகாக இருக்குது. அதாவது ரீல்ஸ் மீன்ஸ் பாட்டு பாடுறது அந்த மாதிரிலாம் சும்மா டப்பிங் வாய்ஸ் டப்பிங் கொடுக்குறது அப்படி இல்லை. ஜஸ்ட்டு ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்து அதுக்கு வந்துட்டு ஒரு பாட்டு செட் பண்ணி அப்படியே அழகாக ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ ஜிமின் திருப்ப லூப்பிங் மோடில் அதை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கார். ஸோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணுவாங்களே, ஸோ அது வந்துட்டு டேரெக்டாக கமெண்ட் பண்ணாமல் அது மெசேஜ்குள்ளே வந்துட்டு அந்த வீடியோவை இது பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்க, நீ நல்லா நடிக்க கூட செய்யலாம் போலியே, ஆக்டிங் வருமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு பார்த்துருப்பீங்க மெசேஜை. ஆக்டிங்கா, அச்சோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு சரி ஓகே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்து தோட்டத்தில் தண்ணி போயிட்டுருக்கு, சும்மா அப்படி காலை விட்டு விளையாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை காட்டுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு தோட்டமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் தோட்டம் வச்சுருக்கோம், இங்கே வந்துட்டு நிறையா ஃபார்மிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு ஜிமின் மெசேஜ் வருது. ஸோ டக்குன்னு உங்களுக்கு அந்த இடத்துல மழை வேறு வந்ததா, அதனால வந்துட்டு அச்சோ இருங்க நான் அப்புறமா மெசேஜ் பண்ணுறேன், மழை வருது நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அவசரமாக டைப் பண்ணி அனுப்பிட்டு ஃபோன் அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு ஓடிப்பீங்க. போய் பார்த்தா ஃபோன் வந்துட்டு நினைஞ்சிருச்சா என்னமோன்ட்டு நீங்கள் கூட ஓரளவுக்கு நினைஞ்சிருப்பீங்க. பட் ஃபோனும் ஒரு சொட்டு கூட நினையில. அப்போ தான் உயிரே வருது. அப்படியே ஃபோனை போய்ட்டு இருந்தாலும் துண்டு போட்டு தொலைப்பில் அது மாதிரி துணியெல்லாம் போட்டு துடைச்சிட்டு அப்படியே பெட்ரூமில் போய் படுத்துட்டு மறுபடியும் அந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா ஜிமின் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, ஏன் மழை பிடிக்காதா அப்படின்னு. ஸோ நீங்கள் எனக்கு மழைனா அலர்ஜி, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு மாதிரி நசன்னு இருக்கும், நதன்னு இருக்கும். நினைச்சிட்டோன்னா கடவுளே எனக்கு அது வெறுக்கிறேன், என் லைஃப்பில் எப்போவுமே மழையில் நினைவே கூடாது அப்படிங்கிறத என்னோடய ஆசை, ஆனால் எப்போ பார்த்தாலும் நினச்சி போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு சிரிப்பாக இருக்குது. சரி ஓகே, அப்புறம் மேடம்க்கு வேறு என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்குறாரு. என்னவோ தெரியல, அவர் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே மெர்ஜ் ஆகுறாரு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத அவர் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். ஸோ நீங்கள் வேறு எதுவும் இல்லை, மழை மட்டும்தான் பிடிக்காது, மற்றபடி எனக்கு எல்லாமே பிடிக்கும். அதுக்கப்புறம் வர வானவில் கூட பிடிக்கும், அந்த மயிலெல்லாம் பிடிக்கும். ஆனால் மழையை மட்டும் பிடிக்க மாட்டேங்குது, என்னவோ தெரியல, தூரத்துலேருந்து கூட என்னால் ரசிக்க முடியலைன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வித்தியாசமான பொண்ணு தானே அப்படிங்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்கு மழை பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. மழைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு அதை பார்க்க கூட டைம் இல்லை அப்படிங்கிறாரு. ஏன்? எங்கள் ஊரில் அடிக்கடி மழை பெய்யும், வேணா இங்கே வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இங்கேயும் மழை பெய்யும் ஆனால் எனக்கு ஒர்க் அதிகம். ஸோ என்னால் வெளில வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது. மழை பெய்கிறப்போ நாங்கள் அந்த பால்கனியில் இது நின்றுட்டு இல்லை விண்டோ கிட்டே நின்று அந்த மழையை ரசிக்கணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு டைம் பத்தாதே. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன்னா எனக்கு அடுத்த ஒர்க்கு போகாது. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் இப்படியும் கூட மனுஷங்க இருக்காங்களா என்ன, ஒரு மழை வரதை பார்க்க கூட டைம் இல்லைங்கிறாரு. அப்படி என்ன வேலை செய்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வேலை என்ன செய்கிறேன்னா, நான் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் தான் அதோட ஓனர், அதனால் நான் நிறைய ஒர்க்கு பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் சும்மா நார்மலாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஜிமியோட அம்மா அப்பப்போ நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் ஜிமின் வந்துட்டு லேப்டாப்புக்கு முன்னாடி வச்சுக்கிறது தான், ஆனால் ஃபோனே தான் நோண்டிட்டு இருக்காரு. அது அவங்களுக்கே நல்லா தெரியுது. அப்படி பின்னாடி சைடில் நடக்கிற மாதிரி நடப்பாங்க, பார்ப்பாங்க எந்த ஐடிக்கிட்ட பேசுகிறான்னு. ஸோ உங்கள் ஐடி தான் அவங்களுக்கு மறுபடியே எப்படி சொல்கிறது, கால் தரையில் படலை. ஐயோ என் பையன் யார் ஒரு பொண்ணை கடைசியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டா சாமி, எப்படியாவது இப்படி பேசி முடிச்சுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானில் இருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எப்போவுமே ஆஸ் யூஷுவல் ஜாப் வராது, ஆஃபீஸ் முடிச்சு வரும்போது 10 மணி ஆகிடும். அதனால் வந்துட்டு இப்போ என்னென்னா நீங்கள் காலேஜெல்லாம் போகிறீங்களா, ஸோ காலேஜ் நீங்கள் போகிறப்போ காலையில் ஒரு 8 o'clock கிளம்புவீங்க. ஸோ 8 o'clock வரைக்கும் வீட்டில் தான் இருக்கார். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் 5 o'clock வந்துடுவீங்க. ஸோ 5 o'clock வரைக்கும் ஆஃபீஸ். அவரும் வந்துட்டு நீங்கள் எந்த டைம் காலேஜ் போகிறீங்களோ அந்த டைம் தான் ஆஃபீஸ் போகிறாரு, எந்த டைம் வீட்டுக்கு வரீங்களோ அந்த டைம் டான் வீட்டில் இருக்கார். ஸோ ஜிமினோட அம்மா அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்காங்க. விடிஞ்சது எஞ்சி ஓடுவான், இப்போ என்னன்னா 8 மணி வரைக்கும் இருக்கான், அது ஃபோனே தான் பேசிகிட்டு இருக்கான். 10 மணி ஆனாலும் வரமாட்டான், 5 மணிக்கு டான் வந்துடுறான்.
பரவாயில்ல, எப்படியோ என் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தானா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் உங்கள்கிட்ட வந்துட்டு பேசுறதுக்காகவே அவரோட டைம் எல்லாம் அப்படியே வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இருக்கிற ஒர்க்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைச்சிக்கிட்டு ஸோ உங்களுக்கு அவரோட டைம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் அப்படி தான். ஸோ அவர் உங்ககிட்ட பேசுகிறப்போ நீங்கள் வேறையா, அதாவது நார்மலாகவே நீங்கள் யார்ட்டையும் பேச மாட்டீங்க. ஸோ அவர்கிட்ட மட்டும் தான் பேசிகிட்டே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அவர்கிட்ட பேசுகிறப்போ. நீங்கள் எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்தளவுக்கு ஜெல்லாக இருக்க மாட்டீங்க. பட் உங்களோட தங்கச்சி இருக்கால சாரா, தட் மீன்ஸ் உங்களோட சித்தப்பா பொண்ணு. ஸோ அவகிட்ட நல்லாவே உங்களுக்கு ரொம்பவே குட்டி தங்கச்சி இல்லையா, ஸோ ரொம்ப பாசம், எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நீங்கள். ஸோ அவகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிப்பீங்க. இப்போது அவகிட்ட தான் வந்துட்டு சொல்லிட்டுருக்கீங்க இந்த மாதிரி, இங்கே பார்த்தியா என்னோடய ஃபாலோவர், நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கான், செம்ம க்யூட்டாக பேசுகிறான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த சேட்லாம் படித்து பார்த்துட்டு, எனக்கு என்னமோ உனக்கு அவரை பிடிச்சதை விட அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. லவ்வா, ஐயோயோ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஏய் இது என்னது போய், எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், வேணா கேட்டு பாரு அப்படின்னு சொல்கிறா. அவள் கேட்க வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்டே இருந்திருக்காது. பட் ஒரு மாதிரி சின்ன க்ரஷ்ஷாக இருந்திருக்கும். பட் அவள் கேட்டதுக்கப்புறம் மண்டை அப்படி செம்மையாக குழம்புது. ஒரு வேலை இருக்குமோ, இருக்காதோ, இருந்தா இல்லைண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. சரி ஓகே, எதுக்கு ரொம்ப டேரெக்டாக கேட்டுடலாம், ஒயன் கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த அன்றைக்கி காலேஜெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா எப்படா வந்துட்டு ஃபோன் எடுப்போன்னு சொல்லிட்டு காலேஜ்லேருந்து ஃபாஸ்ட்டாக வர்றீங்க. ஸோ வந்தது பேக்கை தூக்கி போட்டு ஃபோன் எடுத்துடுறீங்க. ஸோ ஃபோன் எடுத்து ஹாய் அப்படின்னு அனுப்புகிறீங்க. அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது. ஸோ உங்கள் தங்கச்சி பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறா. ஏய் சும்மா ரெடி நீ வேறு. சரி ஓகே, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சும்மா தான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அப்படியே சாராவை பார்க்குறீங்க. அவள் வந்துட்டு சிரிக்கிறா. பத்தியா சொன்னல அப்படிங்கிறா. ஏய் இருடி அப்படின்ட்டு, ஜிமின் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. கேளுவயன் அப்படிங்கிறாரு. அது வந்து நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் எல்லாத்துட்டும் இப்படி தான் பேசுவீங்களா இல்லை என்கிட்ட மட்டும் தான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு, ஆமாம் எனக்கு இதான் வேலை பாரு, எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட பேசினா கம்ஃபர்டபுளாக இருக்குது, உன்கிட்ட பேச பிடிச்சிருக்கு, அதனால் பேசுகிறேன், மற்றபடி எனக்கு வேறு யார்ட்டையும் பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாரா கன்ஃபார்ம் பண்ணிட்டா, இது லவ் தான் ஏன் அக்கா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிட்டுருக்கிறா. நீங்கள் கொன்னே போடுவோம் நாயே, அமைதியாக போயிடு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிட்டு இந்த பக்கம் ஜிம்மின் கிட்ட, அது வந்து ஜிம்மின் உங்களுக்கு ஏன் இப்படி என்கிட்ட பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு டக்குனு இதை கேட்டதும் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவர் வந்துட்டு, வயன் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் அச்சோ நீங்கள் தூரமாக இருக்கீங்க, நான் எப்படி வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, பொண்ணுங்களை யாராவது வர சொல்லுவாங்களா என்ன, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சோ கொன்னே போடுவாங்க ஜிமின் அப்படின்னு நீங்கள் சொல்லி பயப்படுறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே, சரி ஓகே உனக்கு எப்போயாவது என்ன பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா சொல்லு, கண்டிப்பாக நான் வந்து உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்க்கணுன்னு தான் தோணுது, ஆனால் இப்போ வேணாம், ஒரு கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் நெக்ஸ்ட்டு, ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜிமின் அது வந்து அது எதுக்கு இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கவும், சொல்லுவேன் நீ கேட்டில்ல சொல்லு அப்படின்னு சொல்லவும், அது நீங்கள் தான் எனக்கு ஆன்சரே பண்ணலையே, மீட் பண்ணலாமா தானே கேட்டீங்க, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச பிளேட்டை மாற்றிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, ஓ அப்படியா சரிங்க மேடம், ஓகே நல்லபடியாக சாப்பிடுங்க, பத்திரமா இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே விதி இருந்தால் மீட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 2 days போயிருந்துருக்கும். நீங்கள் காலேஜ் போயிட்டு வரீங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் சாரா தான் வைன் எங்க மாமா ஃபோன் பண்ணாரா, மெசேஜ் பண்ணாரா அப்படிங்கிறா. எந்த மாமாடி அப்படின்னு கேட்கவும், ஜிமின் மாமா தான், அக்கா புருஷன் மாமா தானே அப்படிங்கிறா. வாயாடி ஒன்று கொன்னி போடுவேன், என்னடி பேசிகிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இதில் என்ன தப்பு இருக்குது, அக்கா புருஷனை மாமன் தானே கூப்பிடணும், வேறன்னு கூப்பிடுவான், நான் மாமா தான் கூப்பிடுவோப்பா, நீ என்னமோ கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிறா. நீ ஃபிக்ஸே பண்ணிட்டியாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்பா, எனக்கு அவர் தான் மாமாவாக இருக்கணும், உனக்கு அவர் தான் செம பேர், நல்லாயிருக்கு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறா. வாயை மூடு சாரா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே இன்றைக்கி என்ன மேடம் கொஞ்சம் ஹாப்பியாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா அது வந்து
எங்கள் காலேஜ்லேருந்து ஐவி கூப்பிட்டு போகிறாங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐவியா, செம்மடி, ஜாலி ஜாலி. சே, நானே அப்போ தான் ஸ்கூல் முடிப்பேன்ட்டுருக்கு அப்படிங்கிறா. ஏய் இருடி, அதில் எங்கே கூப்பிட்டு போகிறாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் சாராட்ட கேட்க அவ்வளோ எங்கே அப்படிங்கிறா. அதுவா, ஜிம்மின் இருக்கார்ல அந்த ஊருக்கு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒயன் நிஜமாவா? அப்போ நீ மாமாவை மீட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பண்ணலான் தான் இருக்கேன் சர்ப்ரைஸா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படி சர்ப்ரைஸு, நீ வான்னு சொல்லியிருந்தா அவரே வந்திருப்பாரு. ஆனால் மேடம் வந்துட்டு சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கொடுங்க கொடுங்க, எப்படி எப்படியோ போகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு போயிடுறா. ஸோ நீங்கள் சொல்லாமல் வேணாம் சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எதுவுமே ஜிமின் கிட்ட சொல்லவே இல்லை. அங்கே ஐவி போடுறோம் எதுவுமே சொல்லலை. ஸ்டெப்பும் போல் பேசிகிட்டே இருக்கீங்க. ஃபைனலாக வந்துட்டு அந்த வீக்கில் வந்து வீக்கெண்டில் வந்து நீங்கள் காலேஜ்லேருந்து ஐவி கிளம்பி போகிறீங்க. ஸோ போகிறப்ப ஃபுல்லாக ஜிமின் கிட்ட சேட்டிங் தான். ஆனால் வந்துட்டு எதுவுமே நீங்கள் மேடம் பாயை திறக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஊருக்கு தான் போகிறீங்க. ஆனால் அது பெரிய சிட்டின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. இவ்வளோ பெரிய ஊரில் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? பேசாமல் சொல்லியிருக்கலாமோ? ஐயோ, நெக்ஸ்ட்டு இவங்க எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னு மாதிரி தெரியலையே. கடவுளே, சே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரே புலம்பலாக இருக்குது. ஒரு நாளே போயிருக்கும், எங்காவது இருப்பாரான்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறது அவங்களோட வேலையாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த டூரை என்ஜாய் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் டேவே ஆகிடுது. அவ்வளோதான், உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ பெரிய ஊர், அடிக்கடி இடத்த மாற்றி கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு வேளை ஒரு கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட நம்ம டக்குன்னு அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி போயிட்டா தெரியாதுல்ல. இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டா போச்சு ஒயன், நீ ரொம்ப மோசம். இப்போயாவது அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ சொல்லி கோவப்பட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மண்டை அப்படி குழம்பிக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அமைதியாக அடுத்தடுத்த பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறப்ப சும்மா பார்க்குறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது ஒரு பிளேஸ்லேருந்து அடுத்த பிளேஸ்க்கு உங்களுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பீச், ஓகேவா? ஸோ ஒரு பீச்சுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஏர்லி மார்னிங், ஓகேவா? ஸோ ஏர்லி மார்னிங் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கேருந்து வந்துட்டு எல்லாம் சும்மா அந்த டைமில் பீச் எல்லாம் கொஞ்சம் காற்று குழுக்குள்னு இருக்கும், நல்லா இருக்கும்ல. ஸோ அப்படியே தான் அப்படி பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே நல்லா இருக்குது இந்த இடம்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்து அதை அப்படியே வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 தான், ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை அதிகமாக வச்சுக்க மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் நீங்கள் தனியாக தான் இருப்பீங்க. அப்படி தான். ஸோ வந்துட்டு நின்றுட்டுருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். என்ன அப்படின்னா லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஐயோயோ என்னடா அது மழை பெய்யுது, வீடு நான் கூட போய் ஒழிஞ்சு போயினேன், பஸ்ஸு வேறு 1 கிலோமீட்டருக்கு தூரம் அந்த பக்கம் நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக தானே போயிருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் எப்போவுமே நான் தனியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தனியாக உலகத்தை சுற்றி பார்க்குற ஒரு பொண்ணு நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு கம்பெனி தேவையில்லைன்ட்டு தனியாக இருப்பீங்க. இப்போது வேறு வழியே இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேறு எங்கெங்கேயோ போயிட்டாங்க. உங்கள் கூட இருக்கிற யாரையுமே அங்கே காணோம், நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. மழை வேறு வர மாதிரி இருக்குது, தூரல் ஆரம்பிச்சிருச்சு. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரீங்க. கடல் மணல்லாம் காலுக்குள்ளே வந்துட்டு பூந்துகிட்டே இருக்கும்ல. ஸோ நம்மளால் டக்குன்னு ஓடவும் முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி தான் மழை சடசடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா நினைய ஆரம்பிச்சிட்டிங்க. ஐயோ போச்சு நினைஞ்சு போயிட்டேன். இப்போ எங்கே போட்டு நான், பஸ்ஸு வேறு அங்கே நிற்கிது, போச்சு 1 கிலோமீட்டர் தூரம் ஓடுறதுக்குள்ளே நான் அவ்வளோதான், இவ்வளோ சதன்னு நினைஞ்சிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க ஓட முடியாமல். ஆனால் கரெக்டாக வந்துட்டு எதுக்கு அப்படியே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. ஸோ என்னவோ தெரியல, உங்களுக்கு நிற்கணும்னு தோணுது, நிற்கிறீங்க. பார்த்தா அது ஜிமின் தான். அவ்வளோதான், உங்களுக்கு ஓடணும்னு தோணல, எதுவுமே தோணல, ஜஸ்ட் அப்படியே நின்றுருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களோட ஆப்போசிட்டில் அவரும் வந்துட்டு அப்படியே தான் நின்றுருக்காரு, மழையில் நினைஞ்சிட்டே. அப்படியே தான் 2 பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட். ரொம்ப நாள் வந்துட்டு நேரில் பார்த்துக்கணுன்னு ஆசை, பட் வந்துட்டு பார்க்க முடியல. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நேரில் பார்த்துக்கிறீங்க. உங்களால் வந்துட்டு அந்த அவரை பார்க்குறது வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல. வேறு பக்கம் கண்ணு போகவே மாட்டேங்குது. ஸோ அவரையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அவரும் அப்படி தான் உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. க்யூட்டாக அழகாக தாவணி பாவாடை. ஸோ நினச்சி போயிட்டோங்கிற ஒரு கோவத்தில் அப்படியே அந்த துணியெல்லாம் ஒரு மாதிரி உதறிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. தட் மீன்ஸ் எப்படி சொல்கிறது, க்யூட்டாக இருக்கும்ல. நம்ம வந்துட்டு ஏதாவது ஐயோ போச்சு இப்போ நினச்சி போய்ட்டுன்னு சொல்லிட்டு உதறிட்டு இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் உதறி பாவாடையெல்லாம் மண் சேரெல்லாம் அப்படி வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்களும் அப்படி தான் ஜிமினியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. 2 பேர்த்துக்கும் ஒரு விதமான சைலண்ட்.
ஸோ 2 பேரும் பக்கமாக நின்றுருப்பீங்கள்ல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, நான் மேம்படுது அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க. மழை இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த ஃபீல் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே, மலையை ரசிக்கிறது இவ்வளோ சுகமாக இருக்குன்னு எனக்கு இத்தனை நாளாக தெரியலை அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் மலையை சொல்கிறீங்களா உங்களை சொல்கிறீங்களானே தெரியாத, ஆனால் அந்த மலையை வச்சு சொல்லிக்கிறீங்க. ஸோ அதுதான் நீங்கள் 2 பேர் நேரில் பேசின ஃபஸ்ட்டு வார்த்தை. ஸோ நீங்கள் வந்துட்டு மழை ரொம்ப அழகாக இருக்குது, ஸோ நினைஞ்சா அது கூட ஒரு மாதிரி சுகம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜிமின் வந்துட்டு, மேடம்க்கு மழையே பிடிக்காதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது சொன்னேன் தான், ஆனால் தெரியல, இப்போ என்னால் ஒரு இன்ச்சு கூட நகர முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டக்குனு ஒரு கொடையை எடுத்து அப்படி விரிக்கிறாரு. ஸோ நீங்கள் நினைஞ்சிட்டோம் ஜிமின் அப்படிங்கிறீங்க. பரவாயில்ல ஏன் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் அப்படியே கொடையை பிடிச்சிட்டு ஓடுறீங்க. ஸோ பக்கத்தில் ஜிமினோட கார் நிறுத்திருப்பாரு. ஸோ நீங்களும் இப்போ 2 பேர் நீங்களும் ஜிமினோட போய்ட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த மலை ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் நினையலாமா அப்படின்னு கேட்குறீங்க. விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் 2 பேரும் வந்துட்டு அந்த மலையில் அப்படியே அழகாக நினைஞ்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு குட்டி ஒரு சாங் மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ மலை சாங், அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க டியர், ஓகேவா? ஸோ அப்படி தான் மலையில் 2 பேர் நினைஞ்சிட்டே அப்படியே இந்த கையெல்லாம் விரிச்சிட்டு சுற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மலையை ரசித்து இப்படி நினைக்கிறது இதே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஆனால் ஒரு மாதிரி இது நல்லா இருக்குது, ஏன்னா பக்கத்தில் ஜிம்மின் இருக்கிறதால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே தான் நீங்கள் அப்படியே நினச்சிட்டு மலையை பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த மழை பெய்யறதெல்லாம் பார்த்துட்டு அந்த கையில் தண்ணி இது பண்ணிருப்பீங்க. ஸோ ஜிம்மின் உங்கள் பின்னாடி வந்து நினைக்கிறாரு. ஸோ அவரும் வந்துட்டு நீங்கள் அந்த மழை தண்ணி அப்படி கையில் வச்சுட்ருப்பீங்களா, ஸோ அதே மாதிரி உங்கள் கைக்கு அடியில் அவரோட கையை வச்சுக்கிட்டு உங்களோட கையை அப்படியே கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிறாரு. ஸோ உங்களுக்கு டக்குன்னு அவர் இப்படி பண்ணவும் ஒரு மாதிரி ஷையாக வருது, ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே நீங்கள் ஜிமினையே பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அப்படியே ஃபோன் எடுத்து உங்கள் 2 பேர்த்தையும் அப்படியே அழகாக கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறாரு. பார்த்தா அது அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக அந்த பேக்ரவுண்டு அந்த மலைக்கு நீங்கள் ஜிமினையே பார்த்துட்ருக்க. ஸோ அவர் உங்களை பார்க்குற மாதிரி எடுத்திருப்பார். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ. நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஜிமின் மலையில் நினைஞ்சிருப்போது ஃபோன் போச்சு அப்படிங்கிறீங்க. வாட்டர் ப்ரூஃப் பையன் அப்படிங்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் மழையில் நினைஞ்சிருப்பீங்களா, சளி பிடிச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. கரெக்டாக வந்துட்டு சாரா வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறா. ஸோ நீங்களும் வந்துட்டு அது நார்மல் கால் நினச்சிட்டு அட்டன் பண்ணிடுறீங்க. ஸோ அட்டன் பண்ணி சும்மா வாய்க்கிட்ட வச்சு பேசுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வச்சு பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு ஏவாயன் என்னது மேலே ஒரு மாதிரி இருக்குது, எங்கே இருக்க பஸ்குள்ளே இருக்கியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அப்படி ஃபோன் பார்க்குறப்போ பக்கத்தில் வந்துட்டு ஜிம்மின் உட்காந்துருப்பார்ல. ஸோ டக்குன்னு என்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை எட்டி பார்க்க, ஸோ ஜிம்மினோட ஃபேஸ் தான் சாராவுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. ஸோ பார்த்ததுமே அவளுக்கு செம ஷாக்கு. மாமா நீங்களா அப்படிங்கிறா. அவர் மாமாவா அப்படிங்கிறாரு. ஆமாம் இல்லையா பின்ன, என் அக்காவோட புருஷன் எனக்கு மாமா தானே, நான் அப்படி கூப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. நீ கூப்பிட்டுக்கோ, உனக்கு இல்லாத உரிமையா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயையோ மனத்தை வாங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு திருத்த முடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் ஃபோனை கொடுங்க ஜிமின் நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நான் அவகிட்ட பேசணும், நல்லா பேசுகிறாள்ல குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிக்கிறாரு. ஸோ அவள் அப்படியே மொத்த கதையை சொல்கிறா. ஸோ என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஜிமினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஜிமினை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. புலம்பி தள்ளியிருப்பீங்க சாரா கிட்ட தான். ஐயோ சாரா இந்த ஊர் வந்து பார்த்தா பெருசாக இருக்குடி, எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேலே போய் கேட்டால் அதாவது நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் கோச்சிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படி இப்படின்னு புலம்பியிருப்பீங்க. மொத்தத்தையும் ஒப்பிச்சிட்டா. ஜிமின் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்காரு. சரி மாமா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க, அக்கா ஃபோன் பண்ணாளா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அக்கா உன் அக்கா அவ்வளோ சீக்கிரம் சொல்லிடுவாளா, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்ல, நான் கோவமா இருக்கேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. ஐயோ கோவமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் வந்துட்டு உன் அக்கா என்கிட்ட சொல்லலை தான், ஆனால் அவளோட ஃபோன் இருக்குல்ல அது என்கிட்ட எல்லாமே சொல்லிடும் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரியல எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்கல்ல, ஸோ அதில் வந்துட்டு லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்கிறதையும் சேர்த்து அது காட்டும். ஸோ அப்படி தான் ஜிமின் வந்துட்டு பார்த்துருப்பாரு. அவருக்கே ஷாக்காக இருந்திருக்கும். அப்போ ஏன் நீங்கள் தான் இருக்காளா, ஏன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அடிச்சு பிடிச்சி வந்திருப்பாரு. ஸோ இப்படி தான் சாரா கிட்ட ஒரு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ பேசிட்டு சரிடி வைக்கிறேன்ட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் வந்துட்டு அவன் என் நிமிஷம் கார் விட்டு இறங்கி வாயே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஜிமின் அப்படிங்கிறீங்க, வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறீங்க. ஸோ இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது, அழகாக இருக்குது. ஓ மறுபடியும் நினைய போகிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஆனால் ப்ளஸ் நீ அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. என்ன கேள்வி என்ன பதில் அப்படிங்கிறீங்க. கை நீட்டி சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் கையை அப்படியே ஏதோ ஒரு பொருள் கொடுத்தா வாங்குவோம், ஸோ அந்த மாதிரி நீட்டுறீங்க. இப்படி இல்லை திருப்பு அப்படிங்கிறாரு. நீங்களும் திருப்பவா அப்படின்னு சொல்லிட்டு கை திருப்பிக்கிறீங்க. ஸோ அப்படி திருப்புறப்போ ஜிமின் வந்துட்டு கையில், அதாவது பாக்கெட்டில் வந்துட்டு ஒரு ரிங் பாக்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அதை அப்படியே எடுக்கிறாரு, எடுத்து உங்ககிட்ட காட்டுறாரு. என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு, அதாவது உங்கள் ஊரில் வந்துட்டு நீங்கள் இருக்கிற அந்த வில்லேஜில் நகை எல்லாம் போட்டு வைப்பல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏதோ பொட்டி மாதிரி இருக்குது. என்ன பொட்டி அது அப்படிங்கிறீங்க. சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாரு. ஸோ திறந்தா ரிங்கு. மோதிரமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து அழகாக உங்களோட கையில் போட்டு விடுறாரு. அப்படியே செம மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ 2 பேரும் நல்லா சோன்னு நினைஞ்சிருக்கீங்க. விசு விசுன்னு காற்று வேறு அடிக்குது. அந்த டைமில் அழகாக அந்த சைடு ரெயின்போ இருக்குது, செம்ம ஒரு வியூ இருக்குது. ஓகேவா? ஸோ ரெயின்போ, மவுண்டன், மலை, அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வியூவில் உங்களுக்கு ஜிமின் ரிங் போட்டு விடுறாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜிம்னே பார்த்துட்டே இருக்கீங்க. அன்றைக்கி கேட்டல உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு, இதுதான் என்னோடய ஆன்சர். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கோ ஏன் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசட்டா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் இப்போ என்ன பண்ணீங்க, நம்ம ரிங் மாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் தான் உனக்கு ரிங் போட்டிருக்கேன், நீ எனக்கு போடல, ஸோ நீயும் போட்டால் தான் கல்யாணம் முழுசாக முடிஞ்ச மாதிரி அப்படிங்கிறாரு. மேடம் மட்டும் என்ன சும்மாவா? ஸோ சர்ப்ரைஸ் கொடுக்குறேங்கிறவங்க ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் பேக்லேருந்து எடுக்கிறீங்க. ஓ நீ என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் அதில் ரிங் இருக்குது. ஸோ ஜிம்மினுக்கு இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஏன் நீயும் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிறாரு. சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஆசாசியாக வாங்கிட்டு வந்தேன், எங்கே எதுவும் கொடுக்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நல்ல வேலை என்னோடய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் என்னை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையில் போட்டு விடுறீங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு மவுண்டன் வியூ ப்ளஸ் வானவில் இருக்குது, ப்ளஸ் மழை பெஞ்சிட்ருக்கு, குழுக்குள்னு காற்றடிக்குது. 2 பேரும் அழகாக ரிங் மாற்றிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அந்த மூமெண்ட்டு உங்களுக்கு. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, நீங்களும் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகே டியர், ஸ்டோரி அவ்வளோதான். இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு 52 நிமிஷம் ஆகிடுச்சா. ஸோ லிட்ரலி 1 hour ஆக போதில்ல, அதனால தான் வந்துட்டு இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்கு வந்துட்டு ஒரு போனஸ் பார்ட் மாதிரி போடுறேன். தட் மீன்ஸ் ஜஸ்ட் நம்ம ப்ரப்போஸ் பண்ணதோட விட்டுருக்கோம்ல, உங்களுக்கு ஃபேமிலியாக இந்த மாதிரி ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிறது, இந்த ஸ்டோரி டெவலப் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இதுக்கு ஒரு போனஸ் பார்ட் நான் போடுறேன். இல்லை எனக்கு இது ஒரு மாதிரி மீடியமாக தான் இருக்குது, அந்தளவுக்கு இல்லை, போதும் பரவாயில்ல ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னால் ஓகே, இதோடய நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இன்னொரு பார்ட் வேணுமா வேணாமாங்கிறது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இன்னொரு பார்ட் போடுறேன், போனஸ் பார்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ முக்கியமாக உங்களை கமெண்ட்ஸ் எதுக்கும் 2 நாள் ரிப்ளை பண்ணல, எனக்கு இது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோவாக உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, ஸோ அந்த டைமில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்துட்டு அதாவது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ கமெண்ட் எதுவும் இருக்கிறதில்ல, ஸோ அதனால் எதுக்கும் ரிப்ளை பண்ண முடியல, அது மன்னிச்சிக்கோங்க. அண்ட் ராகவிடியஸ் சீனியரே அண்ட் மதுக்குட்டி, எனக்கு மோஸ்ட்லி கமெண்ட் வருது உங்கள்கிட்ட இருந்து தான். ஸோ கமெண்ட் எதுவும் பண்ணலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் நான் படிப்பேன், ஹார்ட் போட்டிருப்பேன். என்னடா இந்த பொண்ணில் வந்துட்டு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்குது, திமிர் பிடிச்சி பிள்ளைக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல, அதனால தான் என்னால் வந்துட்டு கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு எப்பவுமே நான் ரிப்ளை பண்ணுவேன். வேறு என்ன? சரி ஓகே, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் நான் படிப்பேன். என்னால் ரிப்ளை பண்ண முடியுதோ இல்லையோ நான் கமெண்ட் படிப்பேன், ஹார்ட் போடுவேன். ஓகேங்களா? ஸோ வெறும் ஹார்ட் மட்டும் போடுறான்க்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் ரிப்ளைவும் பண்ணுறேன், வீடியோலேயே வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டியர். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்திருந்தால் ரிப்ளை பண்ணியிருந்திருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா அது நம்ம எதுக்கும் ரிப்ளை பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இது கில்ட்டி ஃபீல் கொடுக்குது. ப்ளீஸ் டியர். ஓகேவா? சரி ஓகே. வேறு என்ன? எல்லாருமே ஹாப்பியாக இருங்க அண்ட் ஜாலியாக இருங்க. அப்புறம் எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க டியர். எஃப்எஃப் ஏதாவது போடலாமா அப்படின்னு தோணுது, என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. எஃப்எஃப் இருந்தால் ஒரு 5-6 பாட்டில் முடிகிற மாதிரி போடலாம்.
ஒரு நாளைக்கு ஒரு 2 வீடியோ போடலாமா, இல்லை ஒன்றே போதுமா, ஒரு ஒன் ஷாட்டே போதுமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்கள் நினைக்கலாம் முதல்ல ஒன் ஷாட்டு ஒன்று உருப்படியாக போடுறேன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நான் இனிமேல் கரெக்டாக வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு இருக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? ஓகே டியர். சரி டாட்டா. ஓகே, அவ்வளோதான், மூச்சு மட்டும் பேசிட்டேன். சராங்க.